சங்கீதம் 140 சங்கீதம் 7 ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனை யுத்த நாளில் என் தலையை மூடினீர். இந்த இடத்துல அருமையா ஒரு வார்த்தை இருக்கும், யுத்த நாளில் என் தலையை மூடினீர். அப்ப உலகத்துல யுத்த நாட்கள் அப்படின்னு ஒரு தேசத்துக்கு வரும், யுத்த நாட்கள் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் யுத்தத்தின் நாட்கள், அது எப்படி சொல்லலாம்னா தீங்கின் நாட்கள், நெருக்கத்தின் நாட்கள். அதனாலதான் எரேமியா 15:11 ஆண்டவர் சொல்லுவாரு, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு. அப்ப அந்த இடத்துல அருமையா சொல்லுவாரு, உனக்காக, யாருக்காகவும் இதை பண்ணல, உனக்காக இதை பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் நமக்கு அருமையா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு பண்ணுவாரு, உனக்காக உன் சத்துருவுக்கு நான் எதிர்பட்டு. அப்படின்னா தீங்கின் காலம், பைபிள் சொல்லும் சங்கீதம் 121 அவர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். தீமை அப்படிங்கிறது, தீங்கு அப்படிங்கிறது உலகத்துல இருக்குது. தீங்கு செய்கிற மனுஷர்கள் இருக்கிறாங்க, தீங்கு செய்கிற பிசாசின் வல்லமைகள் இருக்குது. தீங்கு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பயும் போராடுகிற ஒரு காரியம்தான். தீங்கு அப்படிங்கிறது எப்பயும் எந்த நேரத்துல எப்படி நம்மள வருது, தீங்கு எப்படி நம்மளை சந்திக்குது எதுவும் தெரியாது. ஆனா ஆண்டவர் அருமையா வாக்கு பண்ணுகிறார், அந்த நாளுல உன் தலையை நான் மூடுவேன், அதாவது உனக்காக நான் கிரியை செய்வேன், உனக்காக நான் ஃபைட் பண்ணுவேன். அப்ப தீங்கு அவாய்ட் பண்ணவே முடியாதா? உலகத்துல தீங்கு அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் அவாய்ட் பண்ண முடியாது. தீங்கு இருக்கும், பொல்லாப்பு இருக்கும். பட் ஆனா ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார், தீங்கு உன்னை தொடாதபடி காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 இருக்கும், என் பொறுமையை குறித்து நீ சொல்லி வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிற சோதிக்கும்படியாக பூச்சக்கரம் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலம். அப்படின்னா ஒரு ஆண்டவர் ஒரு காலங்களை வச்சிருக்காரு, சோதனை காலம், தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம். இந்த காலங்கள் அந்த நேரங்கள்ல நம்ம பலமா நம்மளோட அந்த காரியங்கள் போராடும். சுத்தி பார்த்தா ஒரு சொல்யூஷனே இல்லாத மாதிரி இருக்கும், என்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாம இருக்கும். பட் ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வாக்கு பண்ணுகிற அந்த நேரத்திலையும் உனக்காக நான் உன் சத்ருவுக்கு எதிர்படுவேன். யாருனால அந்த தீங்கு நீ அனுபவிக்கணும்னு இருக்குதோ, எந்த காரியத்தினால அந்த தீங்கு உன்னை தொடணும்னு இருக்குதோ, அந்த சத்ருவுக்கு முன்பதாக நான் எதிர்பட்டு அந்த தீங்குக்கு உன்னை விலக்கி காப்பேன். யுத்த நாளில் என் தலையை மூடினேன். அப்படின்னா ஒரு மனுஷனை டார்கெட் பண்றது அடிக்கிறது தலையில தான் அடிப்பாங்க. அதனாலதான் இந்த இடத்துல இந்த சங்கீதத்துல சொல்லுவாங்க, யுத்த நாள் அப்படின்னா அந்த யுத்த நாள்ல என் தலையை நீங்க மூடிடுவீங்க, என்னை தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீங்க. தீங்கு செய்யற மனுஷர்கள் என்னை குறிவைக்கும் போது, என்னுடைய சரீரத்தை குறிவைக்கும் போது அதுக்கு நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்வீங்க. உனக்காக ஆண்டவர் அந்த இடத்துல அருமையா எழுதுவார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக, நான் வேற யாருக்காக பண்ண மாட்டேன், உனக்காக உன் சத்ருவுக்கு நான் எதிர்படுவேன், உன் சத்ருவை நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் அருமையா பிராமிஸ் பண்ணுவார். ஆதியாகமம் 31:22 யாக்கோபு 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் அவனை தொடர்ந்து போய் கீழாயாத் மலையிலே அவனை கண்டுபிடிச்சான். இப்ப யாக்கோபு லாபானுக்கு 3 நாள் கழிச்சுதான் தெரியுமா. பட் ஆனா யாக்கோபு மனைவி பிள்ளைகளை எல்லாத்தையும் மெதுவா நடத்திட்டு போறதுனால 3ஆவது நாள் தெரிஞ்சு 7 நாள் ஃபாஸ்டா பின்தொடர்ந்து யாக்கோப லாபான் கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா ஒரு வெறியோட கிளம்பி, ஏன்னா அவங்களுடைய சொத்தெல்லாம் யாக்கோப எடுத்துட்டு போயிட்டான், அவங்களுக்கு தகப்பன் வீட்டுல உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான்னு அவங்க பிள்ளைகள் லாபான் கூட சண்டை போடும் போது லாபானுக்கு ஒரு மூர்க்கம், ஒரு யாக்கோபு மேல வேக வேகமா யாக்கோபை ஏதாவது பண்ணணும், தீங்கு செய்யணும் அப்படின்னு போது, நல்லா கவனிங்க, ஆண்டவர் அந்த ராத்திரியில, அப்ப லாபான் ஒருவேளை வீட்டுல இருந்து ஆண்டவர் லாபான்ட்ட பேசியிருக்கலாம், நீ அவனை நீ போகாத அப்படின்னா. ஆனா ஆண்டவர் அப்படி பேசல. இல்ல வழியில 7 நாள் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு நாள் ஆண்டவர் லாபான் கிட்ட பேசியிருக்கலாம், அப்படியும் பேசல. முந்தின நாள் அந்த யாக்கோப பாக்குறதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாரும் லாபான் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு கடைசி சிச்சுவேஷன்ல ஆண்டவர் அருமையா லாபான்ட்ட தரிசனமாகிறார். அன்று ராத்திரியிலே தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தார். பாருங்களா எவ்வளவு பெரிய ஆண்டவர். உனக்காக உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு அப்படிங்கிறத எவ்வளவு அழகா ஆண்டவர் அந்த இடத்துல காமிச்சு கொடுக்குறாரு. இப்ப சீரிய தேசத்தானாகிய லாபான் பெரிய விசுவாசி கிடையாது, பெரிய அளவுல கர்த்தர் மேல ஒரு பெரிய பக்திமானும் கிடையாது. என்ன இன்னும் சொல்ல போனா யாக்கோபா கண்டுபிடிச்சிட்டு வரும்போது ராகேல் அந்த வீட்டுல இருந்து அந்த சொரூபங்களை திருடிட்டு வந்திருப்பா. அதை தேடுறதுக்காக ஒரு வெறியோட கிளம்பி வந்ததுதான் லாபான். அந்த அளவுக்கு ஒரு பக்தியும் இல்லாத ஒரு மனுஷன் கூட கர்த்தர் பேசுறாரு, நீ யாக்கோபோட தீமை பேசக்கூடாது, நீ நன்மையின்றி, அது அழகா அந்த இடத்துல இருக்கும், நன்மையின்றி நீ அவன்கிட்ட பேசுற
வார்த்தையும் நன்மையா தான் இருக்கணும். அவன்கிட்ட நீ பேசுற ஆட்சை வரக்கூடாது. நன்மையை மட்டும் நீ அவன்கிட்ட பேசு. தீமையை அவன்கிட்ட பேசக்கூடாது. பேசாதபடி எச்சரிக்கையா இரு. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா கர்த்தர் லாபான்ட்ட சொல்லுவா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு விரோதமா ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்கள் அல்லது பக்தி இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் நம்மளோட போராடலாம். ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை கர்த்தர் சேவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஆண்டவர் பேசுவார். உங்களுக்கு கர்த்தர் ஆண்டவர் அந்த தீமைக்கு விலக்கி பாதுகாக்கணும்னா ஆண்டவர் அந்த மனுஷங்களோட போராடுகிற யுத்தம் பண்ணுகிற மனுஷங்களோட கர்த்தர் கண்டிப்பா பேசுவார். அந்த ராத்திரியில எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஏன் ஆண்டவர் அந்த ராத்திரியில பேசுறாரு அப்படின்னா, ஒருவேளை லாபான் கிளம்பும் போது ஆண்டவர் பேசியிருந்தாருன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் யாக்கோபோடு போய் சண்டை போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். பட் ஆனா அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு சமரசம் வரணும் அப்படின்னு கர்த்தர் நினைச்சதுனாலதான் லாபான பிரயாணம் பண்ண விட்டுட்டு யாக்கோபை பாக்குறதுக்கு கொஞ்ச நேரங்கள் இருக்கிற அந்த நேரத்துக்கு முன்னாடி கர்த்தர் லாபான் கிட்ட பேசுறாரு. ஏன்னா அந்த அந்த பகை அவங்க வளரக்கூடாது, அந்த பகையோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் சரியா அந்த நேரத்துல லாபான் கிட்ட சொப்பனத்துல தோன்றி பேசுறாரு. அதுனா அவ்வளவு பேசினாலும் லாபான் யாக்கோபு சொல்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய, அதாவது யாக்கோபு மட்டும் லாபான் மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல சொல்ல மாட்டான். ஆதியாகமம் 29:29 உங்களுக்கு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனாலும் உங்கள் தகப்பனுடைய தேவன். அப்படியும் பார்த்தா அந்த சொப்பனத்துல தோன்றி பேசினா கூட கர்த்தர் என் தேவன் அப்படிலாம் லாபான் சொல்லல. உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோடு நன்மை என்று தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையா என்று நேத்து ராத்திரி என்னோடு சொன்னார். எவ்வளவு ஒரு அருமையா அந்த இடத்துல லாபான் சொல்றான். நேத்து ராத்திரி திடீர்னு கர்த்தர் பேசினாரு, உன் தகப்பனுடைய தேவன் பேசினாரு, நீ யாக்கோபுக்கு தீமை செய்யாத அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் அந்த அந்த நேரத்துல மட்டும் லாபானுக்கு தரிசனம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல மட்டும் லாபானோட பேசலைன்னா யாக்கோபுக்கு தீமை செய்யறதுக்கு தான் லாபான் புறப்பட்டு வந்தான். ஒருவேளை எல்லாத்தையும் எடுத்து ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போய் யாக்கோபு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அத்தனையும் திரும்ப கொண்டு போய் ஏதாவது ஒரு காரியத்தை லாபான் அந்த நாள்ல செஞ்சிருப்பான். அவனே சொல்றான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஆளுதான், நீ என்னை எதுவும் எதிர்த்து நிக்க முடியாது. இந்த வேலையில ஆண்டவர் ஒருவேளை நம்மளுக்கு நீங்க நினைக்கலாம் நமக்கு விரோதமா இருக்கிறவங்க ரொம்ப பலம் உள்ளவர்கள், நமக்கு விரோதமா இருக்கிறவங்க பயங்கரமானவங்க, நமக்கு விரோதமா இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பவர் அதிகம், எத்தனையோ காரியங்களை ஈஸியா செய்வாங்க, எதுக்கும் துணிஞ்சவங்க அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஆண்டவர் அப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கும்போது அவர் நமக்காக சத்ருவுக்கு எதிர்படுவாராம். நமக்காக சத்ருவுக்கு எதிர்பட்டு ஆண்டவர் அந்த லாபான் கூட பேசும்போது இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, நீ யாக்கோபுட்ட நன்மையை மட்டும்தான் பேசணும், தீமையை பேசக்கூடாது, தீமையை பேசக்கூடாது. நல்ல கவனிங்க, இதுதான் ஆண்டவருடைய அந்த யுத்தம். கர்த்தர் தீமைக்கு விலக்கி பாக்குறவர். தீமை உங்களுக்கு வருதுன்னா தீமை இல்லாம இருக்காது, பட் அந்த தீமை உங்களை தொடாது. உங்க தீமை உங்க பிள்ளைகளை குடும்பத்தை தொட வர்ற அந்த நேரத்துல கர்த்தர் ஏதாகிலும் செய்வார். கர்த்தர் ஏதாகிலும் ஆண்டவர் பேசுவார், ஏதாகிலும் கிரியை செய்வார். அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். லாபான் சொல்றான், இப்போதும் தகப்பன் வீட்டில் வாஞ்சீங்கன்னா நீ போகலாம், என் தெய்வங்களையும் திருடி கொண்டு அப்படின்னு பாருங்களேன். நம்ம எல்லாம் ஒரு பெரிய ஏதாவது ஒரு சொப்பனம் கொடுத்தா கர்த்தர் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். இவன் ஒரு தெய்வமே இறங்கி போய் சொப்பனத்துல லாபான் கிட்ட பேசினாலும் இந்த லாபானுக்கு அந்த தெய்வத்து அவன் எவ்வளவு ஒரு உரிமை பாராட்டுறான், என் தெய்வங்களையே நீ கொண்டு போற அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் அன்பு வச்சிருக்கிறாரு அவனுக்கு தெரியுது, கர்த்தருக்கு தெரியுது. அவன் உண்மையிலே நம்மள சொப்பனத்துல பேசினாலும் நம்மள கடவுளை ஏத்துக்கிட மாட்டான், ஒரு விஷயமும் அவன்கிட்ட இருக்காதுன்னு. ஆனாலும் யாக்கோபுக்காக சொப்பனத்துல பேசினார், யாக்கோபுக்காக ஆண்டவர் லாபானோடு பேசினார். ஆண்டவர் இந்த கால வேளையில் நம்மளோட எதிர்படுகிறது அதுதான். எனக்காக யாரு பேசுறதுக்கு இல்ல, எனக்காக யாரு சண்டை போடுறதுக்கு இல்ல, எனக்காக என் நியாயத்தை வெளிப்படுத்த எனக்காக யாரும் இல்ல நீங்க சொன்னாலும் ஒருத்தர் உங்க தீங்கின் காலத்துல நெருக்கத்தின் காலத்துல சத்துருவுக்கு வெளிப்படுவார். நமக்கு ஒன்றுக்காக ஒரு சத்துருவுக்கு வெளிப்பட்டு அவங்க உங்களுக்கு தீங்கு செய்ய வரும்போது தீங்க உங்களுக்கு செய்யாதபடி கர்த்தர் அவர்களையே நன்மை செய்கிறவர்களாக மாற்றுவார், அவங்களையே உங்ககிட்ட நன்மையை பேசுகிறவர்களாக மாற்றுவார். ஒருவேளை அந்த போர்ஸ்ல லாபான் யாக்கோபு அடிச்சிருந்தா யாக்கோபுக்கு பெரிய சேதம் வந்திருக்கும். பட் ஆனா ஆண்டவர் அதை அனுமதிக்கல, ஆண்டவர் அதை விடல. அந்த ஒரு ராத்திரியில கர்த்தர் சடன்னா கிரியை செஞ்சது போல ஆண்டவர் இந்த வேலையில சொல்றேன், உனக்காக உன் முகத்துக்காக நான் சில காரியங்களை செய்வேன். சத்துருக்கள் உன்மேல் எழும்பாதபடிக்கு, சத்துருக்கள் உன்னோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு, சத்துருக்கள் உன்னோடு போராடாதபடிக்கு நான் உன் சத்துருவுக்கு எதிர்படுவேன். உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு
நான் செய்வேன். அந்த ஒரு பெரிய விசுவாசம் யாக்கோபுக்கு எப்பயுமே இருக்கும். யாக்கோபு பருவன் முன்னாடி நிக்கும் போது அருமையா ஒரு வேர்டு சொல்வாரு. ஆதியாகமம் 48:15 யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது, என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். நல்லா கவனிங்க, அந்த வேர்டை எவ்வளவு அழகா சொல்றாரு. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்புமானவர். அப்படின்னா யாக்கோபுக்கே தெரியுது, எத்தனையோ தீமைகள் என்னை நெருக்கி வந்துச்சு, எத்தனையோ தீமைகள் என்னோட போராடுச்சு, எத்தனையோ தீமைகள் என்னை அட்டாக் பண்ண பார்த்துச்சு. பட் ஆனா அந்த இடத்துல யாக்கோபு ஹார்ட்ஃபுல்லா பேசுவாரு, எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி மீட்ப தூதனானவர். அப்படின்னா நீங்க நல்ல கவனிங்க, அந்த இப்ப நம்ம நினைச்சு பார்த்தா கூட இந்த காலை வேளையில ஒருவேளை வர்ற தீங்குகள் எல்லாம் நம்மளை தொட்டு இருந்தது அப்படின்னா நம்ம உயிரோட இருந்திருக்க மாட்டோம். வர்ற தீங்குகள் எல்லாம் நம்ம மேல எழுந்திருந்ததுன்னா நம்ம உயிரோட இருந்திருக்க மாட்டோம். ஒருவேளை தீங்குகள் நம்மளோட போராடி இருந்ததுன்னா நம்ம உயிரோட இருந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் நம்மளை தீமைக்கு விலக்கி பாதுகாத்திருக்கிறார். நம்மளுடைய பிரயாணங்கள்ல எத்தனையோ தீமைகளை பிசாசு விதைச்சிருக்கலாம். டூ வீலர்ல போகும்போது, நம்ம டிராவல் பண்ணும்போது எத்தனையோ தீமைகள் நம்மளை தொட நினைச்சிருக்குது. பட் அந்த தீமைகள் நம்மளை நிறுத்த நேரத்துல கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு அந்த தீமையிலிருந்து நம்மளை விலக்கிறார். அந்த தீமையை அந்த தீமையினுடைய உக்கிரம் நம்மளை தொடாதபடி, அந்த தீமையினுடைய வல்லமை நம்மளை தாக்காதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆண்டவர் இந்த வேலையில நீங்க நல்ல ஒரு ஆண்டவருடைய கிரியை புரிஞ்சுக்கணும். அவர் நம்மளை தீமைக்கு விலக்கி பார்க்கிறவர், தீமைக்கு விலக்கி உபயோகிக்கிறவர். தீமை அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம், ஆண்டவர் வெளிப்படுத்தின சொல்லும் போது அவரே ஒரு தீங்கின் காலத்தை பூமிக்கே வச்சிருக்கிறாராம். அந்த பூமிக்கே இருக்கிற அந்த காலத்துல கூட நான் உன்னை காப்பாத்துவேன், உன்னை சேஃபா வச்சிருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சமாதானம் தருவேன். இந்த காலங்கள்ல எத்தனையோ நாடுகளுக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா ஆண்டவர் நம்மள ஒரு தேசத்துல வச்சு, நம்மள ஒரு மாநிலத்துல வச்சு ஒரு சேஃபா நடத்துறாருன்னா உண்மையிலே ஒரு பெரிய கிருபை தான். நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு இடத்தை அந்த உலகத்துல எத்தனையோ பேரும் பக்கத்துல வீட்டுல சண்டை, எத்தனையோ போராட்டம், தீங்கு செய்யற மனுஷங்க. ஆனா கர்த்தர் நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து, நமக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை கொடுத்து, நமக்குன்னு ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை சேஃபா வச்சிருக்கிறார். உண்மையா ஆண்டவர் நம்மள சொல்ல முடியும், எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டவர். நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்தார். எத்தனையோ பேர் தீங்கு செஞ்சா நினைச்சாங்க, ஆனா இந்நாள் வரையிலும் ஆதரித்து வந்தார். இந்த காலை வேளை நம்மளும் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் என்னை ஆதரிச்சு வந்த கர்த்தர் இந்த நாள்ல இன்னும் என்னைய தீமைக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளுங்க. எனக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் அநேகர், தாவீது அப்படிதான் சொல்லுவார், எனக்கு தீங்கு நினைக்கிறவர்கள் அநேகரா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அந்த தீங்குக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, தீமைக்கு எனக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷர்கள், தீமை செய்ய உக்கிரம் கொண்ட மனுஷங்க, தீமை செய்கிற வல்லமைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தாவே இந்த வேலையில தீங்கு என்னை தொடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. தேவரீர் இந்த காலை வேளையிலும் தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. தேவரீர் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே. நாங்களும் அப்படிதான்ப்பா சொல்றோம். சங்கீதத்தில் அருமையா அந்த பக்தன் சொன்னது போல, ஆண்டவராகிய கர்த்தாவே எங்கள் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் எங்கள் தலையை நீங்க மூடிக்கொள்ளுங்க. எத்தனையோ பேர் எங்க தலைக்கு குறி வைக்கிறாங்க, எத்தனையோ பேர் எங்க சரீரத்துக்கு குறி வைக்கிறாங்க, எத்தனையோ பேர் எங்க குடும்பத்துல தீமைக்கு குறி வைக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய தலையை நீங்க மூடிக்கோங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கேடகமா மாறுங்க. அப்பா, தீமையை செய்ய வருகிற மனுஷங்களுக்கு நீங்க எதிர்படுங்க. தீமை செய்ய உக்கிரம் கொண்ட லாபானை போல எங்க வாழ்க்கையில எங்களுக்குரிய போராட்டங்களை போராடணும்னு வர்ற மனுஷங்களோடு நீங்க பேசுங்க. அவங்க எங்கள்கிட்ட ஆண்டவரே தீமை அல்ல, சாபத்தை அல்ல, நன்மையை பேசுகிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். அந்த கோடுகள் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த கிருபைகள் இந்த காலை வேளையில வந்து இறங்கட்டும். மனதார நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எந்த தீமையும் தொடாதபடி காத்துக்கொள்ளும். உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்துக்கொள்வீராக. கர்த்தாவே, நம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருப்பீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாகி சமாதானத்தை கட்டளையிடுவீராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.